திவ்ய தேசம் யாத்திரையில் ஆன்மீக சான்றோர்களின் அருளுரையும் உண்டு. ஸ்ரீ டிராவல்ஸ் அழைக்கிறது. நாங்கள் புக்கிட் முர்தஜாம் ஸ்ரீ மங்களநாயகி அம்மன் ஆலயத்தில் மூலதேவியாக மங்களநாயகி அம்பாலும், பிரகாரத்தில் விநாயகர், முருகன், துர்கா, பேச்சியம்மன் மற்றும் நடராஜமூர்த்தி, நவக்கிரக, முனீஸ்வரர், நாகம்மா சன்னதிகள் இருக்கின்றன. இங்கு வாராந்தோறும் சிறப்பு பூஜைகள், மாதந்தோறத்திலும் சிறப்பு பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. வாரந்தோறுமாக சனிக்கிழமைகளில் நவக்கிரக பூஜைகள் நடைபெறும், நவக்கிரக சாந்தி ஹோமங்கள் நடைபெறும். மாதந்தோறும் மகா சங்கட சதுர்த்தி பூஜைகளும், திரு ஓணம் சிராவண விரத பூஜைகளும் இந்த ஆலயத்தில் நடைபெறுகிறது. வருடாந்திரமாக இந்த ஆலயத்தில் ஸ்ரீ மங்களநாயகி அம்மனுக்கு பங்குனி உத்திர விழா மிக சிறப்பாக நடைபெறும். இதனில் முக்கியமாக குறிப்பிட சொல்ல வேண்டியது, ஸ்ரீ மங்களநாயகி அம்மன் ஆலயத்தில் தேர் உற்சவம் மிக சிறப்பான ஒரு விஷயமாகும். மலேசியாவிலேயே தேர் உற்சவம் முதல் ஒன்று இந்த ஆலயத்தில் மட்டும்தான் தொடர்ந்து நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து நவராத்திரி பூஜைகள், விநாயகர் சதுர்த்தி பூஜைகளும் சிறப்பாக நடைபெறும். மூலவரான மங்களநாயகி அம்மனை வணங்கி மன நிறைவு பெற்று இன்னும் உள்ள தெய்வங்களையும் வணங்கச் செல்கிறோம். நடராஜ பெருமானுக்கும் சிவகாம சுந்தரி அன்னைக்கும் தனிச்சந்நிதி உள்ளது. தமிழ்நாட்டிலே உள்ள பல சிவாலயங்களில் கிடைப்பதைப் போலவே இந்நாட்டு கோவில்தனில் கிடைக்கின்ற தரிசனங்களை எண்ணி மகிழ்கிறோம். அன்னையின் ஆலயம் என்றால் அங்கே வெற்றியை தரும் துர்க்கை அம்மனும் எழுந்தருளி திருவருள் புரிவது இன்னும் சிறப்பான அம்சம் அல்லவா? இந்த கோவிலில் துர்க்கை அன்னை தனிச்சந்நிதியில் எழுந்தருளி திருவருள்களை பொழிகிறார். மங்களங்களை அள்ளித் தருகின்ற மங்களநாயகி அம்மனின் திருக்கோவிலில் வீரத்தையும் வெற்றியையும் தருகின்ற துர்க்கை அன்னையை வணங்குவோர் அனைவரும் வாழ்விலே வெற்றி பெறுவது என்பது மிகவும் உறுதியான ஒன்று. இக்கோவிலில் துர்க்கை அன்னைக்கு நடந்த அபிஷேகத்தை இப்போது கண்ணுற்று வணங்கியபடி ஓம் சக்தி பராசக்தி என்போமாக. திருவடிவங்கள் பல உள்ளன. அந்த அன்னையரில் எழுவரான சப்த மாதாக்களின் திருவடிவங்கள் இந்த கோவிலில் சுதை சிற்பங்களாக விளங்குவதை காண்கிறோம். இறை வழிபாட்டு மரபு, ஆலய வழிபாட்டு மரபு எனும் பொழுது கோவில்களில் இடம்பெற வேண்டிய தெய்வ சந்நிதிகளும் மிக முக்கியமானவை. இந்த கோவில் சந்நிதிகளில் ஒன்று பேச்சாயி அன்னை சந்நிதி. தமிழர்கள் கட்டிய கோவில் என்பதன் அடையாளங்களில் ஒன்றாக பேச்சாயி அன்னையின் சந்நிதியும் உள்ளது. தனிச்சந்நிதியில் இருந்து திருவருள் புரிகின்ற பேச்சாயி அன்னையின் திருவடிவம் உக்கிரமாக உள்ளது. உற்சவர் தெய்வங்களும் சிறப்பிற்குரியவர்கள். விநாயக பெருமான் உற்சவர் உள்ளார். மங்களநாயகி அம்மனுக்கு 2 உற்சவ மூர்த்திகள் உள்ளனர். ஸ்ரீதேவி பூதேவி சமேதரான ஸ்ரீனிவாசர் உற்சவர்களும் உள்ளனர். காக்கும் தெய்வமான திருமால் தனது உபய நாச்சியார்களுடன் உற்சவர் கோலத்தில் எழுந்தருளி திருவருள் புரிவதும் சிறப்பம்சம்தான். இக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அகல் விளக்கேற்றி வழிபடுகின்றனர். நவக்கிரகங்களின் சந்நிதியும் உள்ளது. தெய்வங்களை பற்றி விளக்கும் விதமான படங்களும் உள்ளன. இக்கோவிலில் தினசரி 4 கால பூஜைகள் நடக்கின்றன. திருவிழாக்களும் நடக்கின்றன. விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டத்தில் ரத ஊர்வலமும் உள்ளது.